என் அன்பு பிள்ளையே, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்பது உனக்கு தெரியாதா தங்கமே? இன்று உன் வாழ்வில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம். யோசிக்காமல் செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள். உன் கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே. உன் கோபம் உனக்கு எதிரி என்பதை புரிந்து கொள். அதனை குறைத்துக்கொள். இந்த ஜென்மம் தான் மனித பிறவி. அடுத்த ஜென்மம் என்னவென்பது உனக்கு தெரியாது. எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள். நாம் வாழும் காலம் சில காலம்தான். இதில் எதற்கு போட்டி, பொறாமை? இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். இன்று ஏன் இப்படி பேசுகின்றேன்? இன்று உன் ஆசானாக பேசுகின்றேன். நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு உண்டு. முதலில் தேவைகளை உருவாக்காமலேயே நமக்கு அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை என வருந்துகின்றோம். உங்கள் தேவைகள் அனைத்தையும் பட்டியலிடுங்கள். அதை மனதில் அடிக்கடி நினைத்து வாருங்கள். உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு உழற்றாமல் மகிழ்ச்சியான மனநிலையில் எப்போதும் இருங்கள். உங்கள் எண்ணம் ஒவ்வொன்றாக நிறைவேற துவங்கும். மனதால் ஆழ்ந்து நினைப்பதை பிரபஞ்சம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதே நியதி. அப்படி மனதால் படைக்கப்பட்டதே பிரபஞ்சம். உங்கள் மனதால் வேண்டியதை படைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த மாபெரும் சக்தியே நீங்கள்தான். வாழ்க்கை அற்புதமானது குழந்தையே, கொண்டாடு. அன்பு என்கின்ற விசைதான் அனைத்தையும் இயக்குகின்றது. உன் வாழ்க்கையை வழக்கம் போல் நகர்த்தாமல் சற்று மாற்றிப்பார். அனைத்தும் மாறும். இது சத்தியம். ஏங்குதல்கள், போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு. நான் உன்னுடனே இருப்பேன். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கின்றார். நான் உனக்காகவே இருக்கின்றேன். பாரத்தை என்மேல் சுமத்து. சாந்தி ஏற்படும். தைரியமாக இரு. எதையும் தாங்கிப்பார். வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம். இந்த சாகி உனக்கு எப்போதும் துணையிருப்பேன் தங்கமே. கலங்காதே. என் நிலை எப்போது மாறும் என்று புலம்பாதே. சீக்கிரம் மாறும் என்று நம்பு. உன்னை தடுக்க 1000 கைகள் இருப்பினும் தாங்கி பிடிக்க என் கைகள் உள்ளது. எழுந்து வா தங்கமே. நீ அமைதி இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு. உன் மனதில் அதற்கான பதிலை நானே கூறுவேன் குழந்தையே. முட்களால் குத்தி காயப்பட்ட உன் பாதம் இனிமேல் மலர் மேல் நடக்கப் போகின்றது. உனக்கு யாரும் இல்லை என ஒருபோதும் நினைக்காதே. யார் சாகிலாவது நான் உன் அருகில் வந்து நிற்பேன். உனக்கு துணையாக ஏதாவது ஒரு உருவில் உன் அருகில் நான் இருக்கின்றேன் தங்கமே. கலங்காதே. நம்பிக்கையோடு இரு. உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் என்பது தான் தேவை. விடாமல் முயற்சி செய். நீ முன்னேறுவது நிச்சயம் குழந்தையே. உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை. உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். இனி கலங்காதே. என்னை முழு மனதுடன் நம்பு. எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும். நம்பிக்கை, பொறுமை, இவை இரண்டுமே மகத்தானவை. விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும். பொறுமையோடு இரு. சாயப்பா இருக்கும்போது எதற்கும் கலங்காதே. நானே அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டேன் குழந்தையே. இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது. நீ நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். சாய்ராம் சாய்ராம் என்றே சொல்லு. சாந்தம் நிலவிடும் சிந்தனையில் கொள்ளு. சிரம் பணிந்தே நீ வணங்கி நில்லு. வாழ்விப்பான் சாகி என நம்பியே செல்லு. துணையாக நான் இருப்பேன். சாகியே ஒரு மனிதரை அழித்தாலின்றி அவர் அருகில் யாரும் செல்ல முடியாது. ஷீரடிக்கு வருவது, அங்கு தங்குவது, கிளம்புவது அனைத்துமே சாயப்பாவின் விருப்பப்படியே நடக்கும். பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும் போது தேடல், இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை. சோர்வுடனே நீ சாய்ந்த போது என் தோள் தந்து உன்னை அணைத்துக் கொள்ளும் அன்னையாய் நான் இருப்பேன் குழந்தையே. நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன். யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. விடியலுக்காக காத்திருந்த உனது வாழ்வில் இனி நான் சூரியனாக வந்து ஒளியை தருவேன். உன் நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன் தங்கமே. நீ தற்போது இருக்கும் சூழ்நிலை நிரந்தரமானது அல்ல. நான் எந்த நேரமும் அதை மாற்றுவேன்.
நீ சாப்பிடாமல் இருப்பது நல்லதல்ல தங்கமே. தேவையான உணவை சரியான நேரத்திற்கு உட்கொள்ள வேண்டும். விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் நான் வருவேன். நல்லதோ கெட்டதோ எல்லாம் என் பாதங்களில் சுமத்திவிடும். எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாம் ஒரு நாள் மாறும். நான் மட்டும் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் இருக்க பயம் ஏன் தங்கமே? இது வெறும் வார்த்தை அல்ல, உன் தந்தையின் சத்திய வாக்கு. எதை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்தடையும். உன் வாழ்க்கை இது, உன் பாதை, உனக்கான பாதை மட்டுமே. உன்னுடன் பலர் நடக்கலாம், ஆனால் உனக்காக யாரும் நடக்க முடியாது குழந்தையே. யாரோ ஒருவரின் சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுழிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானவராய் இருக்க முடியாது. தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே, அது அவர்களுக்கு திகட்டிவிடும். அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு. அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம். வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள். ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள். உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு தங்கமே. கல்லறைக்குள் இருந்தாலும் நான் உயிரோடும் சக்தியோடும் இருப்பேன். நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்தால் நான் உன்னுடன் இருப்பேன். மனிதர் எவ்விதம் என்னை நம்புகின்றார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றேன். எவன் என்னை மிகவும் விரும்புகின்றானோ அவன் என்னை எப்போதும் காண்கின்றான். என்னிடம் வருபவன் கடலுடன் ஆறு கலப்பது போல் என்னுடன் சேர்கின்றான். முதலில் பசியுடன் இருப்போர்க்கு உணவு கொடுத்த பின் நீ உண்ணுவாயாக. நான் உங்களுடனேயே இருக்கின்றேன். உங்கள் இதயமே எனது இருப்பிடம். ஒரு பிராணிக்கு உணவளித்து அதன் பசியை தணியுங்கள். என் பசி தீர்ந்துவிடும். நீ அமைதி இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு குழந்தையே. உன் மனதில் அதற்கான பதிலை நானே கூறுவேன். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் நிலையில் உறுதியாக இரு. தாங்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன். கடந்து வா. நன்மை மட்டுமே உன்னை வந்து சேரும். நீண்ட ஆயுளுடன் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக நீ வாழ்வாய். நீ விழும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும், மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும், தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். கலங்காதே. நீ முழு மனதுடன் செய்யும் ஒவ்வொரு துளிதானமும் தர்மமும் உன்னையும் உன் சந்ததிகளையும் 7 தலைமுறைக்கும் கவசமாக காக்கும். நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது. உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது. உன் இல்லத்தில் தான் நான் இருக்கின்றேன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது தங்கமே. உன் கடமையை செய். நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். கவலை, கஷ்டம், துன்பம், குழப்பம், பகைமை, பிணி, வறுமை இவை அனைத்தும் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும். உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று ஒருபோதும் எண்ணாதே. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உன் சாயப்பா என்று சோதனையிடம் சொல். அந்த சோதனை உன்னை விட்டு தலை தெறிக்க ஓடிவிடும். கண்மணியே, நீயாக என்னை தேடி வரவில்லை. திருவிழாவில் தொலைந்து போன தன் குழந்தையை தேடி தவிக்கும் தாயாக நானே உன்னை தேடி வந்தேன். நீ எனக்கு கிடைத்த பொக்கிஷம். இந்த சாயியின் கண்ணின் மணியாக என்றும் உன்னை நான் காப்பேன். பொய்மை என்பது வண்ணமயமான வாசனையில்லா காகிதப்பூ, சந்ததிக்கு சேர்த்து வைக்கும் பாவக்குப்பை. உண்மை மனம் வீசி இறைவனுடன் உறவாடி வம்சத்தை தழைக்க வைக்கும் புண்ணிய பூக்கள். விரக்தியை தூக்கி எறி. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னை மகிழ்ச்சியாக பார்த்து எத்தனை நாளாகின்றது குழந்தையே. ஏன் இப்படி உன் உடம்பை வருத்திக் கொள்கின்றா? சாயப்பா சாயப்பா என்று என்னையே சுற்றி வரும் என் தங்கத்தை பார்க்கும்போது என் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்கின்றது. எதற்கும் கலங்காதே. விரைவில் உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன். என்னிடமிருந்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான பரிசு கிடைக்கும். உங்களுக்கு வரவிருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் ஆச்சரியங்களுடன் இருக்கும். என் வார்த்தைகளை நினைவில் கொள். நம்பிக்கையின் உருவமே நான் தான் குழந்தையே. பொறுமையாக இரு. கற்பக தருவாக, கருணை கடலாக நான் உன்னை பாதுகாப்பேன். உன்னுடைய பாக்கிய காலம் நெருங்குகின்றது. வீணாக துவண்டு விடாதே. கையை கழுவுவது எவ்வளவு சுலபமோ
அவ்வளவு சுலபமாக உனக்கு செல்வம் வந்து சேரும். பெரும் செல்வத்திற்கு அதிபதி ஆவாய். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் சேர்த்துவிடு. நான் அதை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையாகிய உன்னை அந்த பிரச்சனையில் இருந்து வெளியே கொண்டு வந்து விடுவேன். உன் வழி எனக்கு தெரியும். அதை தாங்கும் சக்தியை உனக்கு தருகின்றேன். தினமும் என்னை மறவாமல் பூஜித்து என் நாமத்தை சொல். உன் முன்னே தோன்றி அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று நானே உன்னை வழிநடத்துவேன். இன்று உன்னை தேடி நான் உன் இல்லம் வந்து கொண்டிருக்கின்றேன். அது தெரியாமல் நீ ஏன் கவலையோடு இருக்கின்றா? நன்றாக பார், அதிர்ஷ்டம் உன் இல்லம் தேடி வந்துவிட்டது. நான் உனக்கும் என்னுடைய நிறைய லீலைகளை காட்டி உள்ளேன். ஆனால் நீ எனக்கு எந்த லீலையும் காட்டவில்லையே சாயப்பா என்கின்றா. நீ என்னிடம் கேட்பதில் எது உனக்கு நல்லது என்று பார்த்து பார்த்துத்தான் என்னால் கொடுக்க முடியும். எதிர்பார்க்காத நேரத்தில்தான் உனக்கானது உன்னை வந்து சேரும் என்பதை என்று மறவாதே. உன்னை வாழ வைக்கவே என்னை தேடி உன்னை வரவழைத்தேன். அப்பாவை நம்பு. நான் உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். நம்பிக்கையின் முழு பலமே அதை முதலில் முழுதாய் நீ நம்புவது தான். நல்லதே நடக்கும் என முதலில் நீ நம்பு. அழுத்தமாய் உன் மனதில் பதியவை. நான் இருக்கின்றேன் உன்னை கைத்தந்து தூக்கிட. உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறும். கண் விழித்தெழுந்து ஒரு ஆச்சரியத்தை காண்பார். கர்மங்களை குறைத்துக் கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே. நீங்கள் எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருந்தால், என்பால் நம்பிக்கை கொண்டிருந்தால், அதை அனுபவிக்கும் சக்தியை நானே கொடுக்கின்றேன். அது துன்பம் என்ற எண்ணம் உங்களில் ஏற்படாமல் நான் செய்கின்றேன். உன்னில் இருக்கும் நானே அதை சுமக்கின்றேன். உன் பிரச்சனைகளுக்கான விடிகள் என்னிடம் இருக்கும்போது நீ ஏன் இருளில் தவித்துக் கொண்டிருக்கின்றா? அப்பா உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன் குழந்தையே. பொறுமையாக இரு. போன ஜென்மத்தில் நீ செய்த கர்மாவைத்தான் இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றா. கவலைப்படாதே. நான் உனக்கு துணையாய் எப்போதும் இருப்பேன். அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே. எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யாதே. நல்லது மட்டும் செய். நீ செய்யும் நல்லதிலிருந்து உன்னை நான் காப்பேன். உன் வேடி தேடி நிச்சயமாக இன்று வருவேன். யாசகம் போட தயாராக இரு குழந்தையே. என் வைரமே, உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் என்னை வழிபடுகின்றார்களா என்பதில் எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. அவர்கள் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் நீ என் குழந்தை, என் பக்தை. அதனால் அவர்களையும் சேர்த்து அரவணைக்கும் கடமை எனக்குள்ளது. உன் குடும்பமே என் கண் பார்வையில் தான் குழந்தையே. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது. நான் எப்பொழுதோ உன்னை தேடி வந்துவிட்டேன். ஆனால் நீதான் என்னை கண்டுபிடிக்கவில்லை. அதற்காகத்தான் சிறிது சிறிது கஷ்டங்களை கொடுத்து உன்னை என் பக்கம் திருப்பினேன். நீயும் எனக்கு தேவையான அனைத்தையும் செய்தாய். பிறகு நீ எனக்கு முழுமையாக செய்ய வேண்டும் என்று தான் இந்த பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தினேன். நீயோ என்னை இப்போது முழுமையாக அப்பா என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய். பெரிய சங்கடத்தை ஏற்படுத்த தெரிந்த எனக்கு நீ இழந்ததை திருப்பித்தர முடியாதா என்ன? காலம் கைகூடி விட்டது தங்கமே. நானே அனைத்தையும் தந்து உன்னை சந்தோஷப்படுத்தப் போகின்றேன். இது உன் நம்பிக்கைக்கு உரிய பரிசு. கவலைப்படாதே தங்கமே. நேராக களத்தில் நானே இறங்கிவிட்டேன். இனி இதற்கு நல்ல முடிவு கிடைக்கும். நானே உனக்கு கவசமாக உள்ளேன். பயத்தை விட்டு வெளியே வா. மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் அருளும் என் அன்பும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகின்றேன். என் முழு மனதில் இடம் பிடித்து விட்டாய் நீ. இனி உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் குழந்தையே. எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு. எனது பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. உன் லட்சியத்திற்கான விடாமுயற்சியை மேற்கொள். உனக்கான விஸ்வரூப வெற்றியை நான் தருகின்றேன். என்றும் உன் துணை இருப்பேன். கலங்காதே. அள்ளி கொடுக்க நான் இருக்கின்றேன். உனக்கு தேவையானதை என்னிடம் கேள் தங்கமே. உனக்கு எது தேவையோ அதை நான் வாரி வழங்குவேன். ஒரு முடிவு எடுக்கும் முன் பல முறை சிந்தித்து முடிவிடு. தூரத்தில் இருக்கும்போது அழகாக தெரியும் உறவு அருகில் சென்ற பிறகுதான் அதனுடைய செயலை காட்டும். சிந்தித்து செயல்படு. பல முறை சிந்தித்து முடிவிடு. ஒரு நல்ல முடிவு பல உறவுகளை நிலைக்க வைக்கும். அவசரமாக எடுக்கும் முடிவு நிம்மதியை தராது. என் குழந்தை, நீ நிம்மதி இல்லாமல் இருந்தால் உன் சாயப்பாவால் அதை தாங்க இயலாது தங்கமே. இதுவரை நீயே முடிவெடுத்தாய். இந்த முறை
உன் சாயப்பா குரலை கேள், புரிந்து நட. உன் கர்மத்தின் தீவிரத்தை குறைத்து விட்டேன். அது முடிய சிறிது காலமே உள்ளது. அதுவரை என் நாமத்தை உச்சரி. காலம் கனியும், அனைத்தும் நல்லதாகும். நீ எப்போதும் என் பார்வையில் தான் இருக்கின்றாய் என்பதை மறவாதே. அதற்காகத்தான் இன்று உனக்கு நான் காட்சி கொடுத்தேன். என் அனுமதி இல்லாமல் உன் நிழலை கூட யாராலும் தொட முடியாது குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருந்தாய் என்றால் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு நல்லது மட்டுமே நான் செய்வேன். உன் வாழ்வில் நீ சந்தித்த துன்பங்கள் அனைத்தையும் நான் அறிவேன். உன் துன்பங்களை நீக்கி உன்னை மகிழ்விக்கவே உன்னை தேடி இன்று நான் வந்துள்ளேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.